மீண்டும் ஒரு விளையாட்டு உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஐபிஎல்லின் 50வது போட்டியாக நேற்றைய தினம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல் ஆகிய இரண்டு போட்டி ஹைதராபாத் ராஜீவ் காந்தி மைதானத்தில் ஆரம்பமாகிறது. இந்த போட்டியை பொறுத்தவரை 4 விக்கெட் வெற்றி பெற்றிருந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தமது அணியை முதலில் துடுப்படுத்த தீர்மானித்தது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்களாக அபிஷேக் சர்மா மற்றும் டிராவிஸ் ஹெட் ஆடுகளம் நுழைந்திருந்த வேளையில் அபிஷேக் சர்மா 12 ஓட்டங்களோடு ஆட்டமிழந்து ஏமாற்றம் அடித்திருந்தார். அதன் பின்னதாக அர்னால்ட் ஃப்ரீட் சிங் 5 ஓட்டங்களோடும் ஆட்டமிழந்திருந்தார். அதன் பின்னதாக 35 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிந்த வேளையில் முதல் 6 பந்துகளில் 36 ஓட்டங்களை பெற்று 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தது. என்றாலும் டிராவிஸ் ஹெட் ஒரு முனையில் சிறப்பான முறையில் துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருந்த 44 பந்துகளில் 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 3 ஓட்டங்களாக 58 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது விக்கெட்டுக்காக டிராவிஸ் ஹெட் மற்றும் நிதிஷ்குமார் ரெட்டி ஆகிய இருவருக்கு இடையிலே 57 பந்துகளை எதிர்கொண்டு 96 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்து வலு சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதில் டிராவிஸ் ஹெட் 44 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 3 ரன் 58 ஓட்டங்களையும், நிதிஷ்குமார் ரெட்டி 42 பந்துகளில் ஆட்டம் இழக்காது 4 ஓட்டங்கள் 6 ஓட்டங்கள் 8 இடங்களாக 76 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் 4வது விக்கெட்டுக்காக ஹென்ரிக் கிளாசனோடு சிறப்பான இணைப்பாட்டம் அமைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. 32 பந்துகளை எதிர்கொண்டு 70 ஓட்டங்களை இணைப்பாட்டம் அமைத்திருந்தார்கள் 4வது விக்கெட்டுக்காக. ஹென்ரிக் கிளாசன் 19 பந்துகளில் 4 ஓட்டம் 6 ஓட்டங்கள் 3 அடங்கலாக 42 ஓட்டங்களை பெற்ற ஆட்டம் இழக்காத இந்த வேளையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் மொத்தமாக 201 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை மாத்திரம் இழந்திருந்தார்கள். ராஜஸ்தான் ராயல் பந்து வீச்சு பொறுத்தவரையில் அவேஸ் கான் 2 விக்கெட்டுகள், சந்தீப் சர்மா 1 விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார். ஏனி பந்து வீச்சாளர்கள் எந்த விதமான விக்கெட்டுகளும் வீழ்த்தப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகவே ராஜஸ்தான் ராயல் அணியை பொறுத்தவரை 202 ஓட்டங்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சஞ்சு சாம்சன் மற்றும் பாட்லர் வந்த வேகத்திலே 0 ஆட்டம் இழந்திருந்தார்கள். ஆக 2 வீரர்களும் அடுத்தடுத்து ஆட்டம் இழந்த போது 1 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை இழந்து ராஜஸ்தான் ராயல் அணி தடுமாட்டத்தை நோக்கி இருந்தது. என்றாலும் ஜசாவி ஜஸ்வால், ரியன் பராக் இளம் ஜோடி நம்பிக்கை தந்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. 3வது விக்கெட்டுக்காக 78 பந்துகளை எதிர்கொண்டு 135 ஓட்டங்கள் இணைப்பாட்டம் அமைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதில் ஜஸ்வால் 40 பந்துகளை எதிர்கொண்டு 4 ஓட்டங்கள் 7, 6 ஓட்டங்கள் 2 இடங்களாக 67 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். ரியன் பராக் 49 பந்துகளில் 4 ஓட்டம் 8, 6 ஓட்டங்கள் 4 இடங்களாக 77 ஓட்டங்கள் பெற்றிருந்த வேளையில் அடுத்தடுத்து 2 வீரர்களும் ஆட்டம் இழந்திருந்தார்கள். அதன் பின்னதாக சிம்ரன் நெட்மேயர் 13 ஓட்டங்கள், திருஜூரல் 1, இறுதி நேரத்தில் ரோமன் பவல் 15 பந்துகளில் 4 ஓட்டம் 3, 6 ஓட்டம் 1 இடங்களாக 27 ஓட்டங்கள் பெற்றிருந்த வரையில் இறுதிப்பந்தில் ரன் அவுட் ஆகியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இறுதிப்பந்து ஓவரில் 13 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் இறுதிப்பந்தில் 2 ஓட்டங்கள் தேவை என்ற அடிப்படையில் எதிர்முனையில் அஸ்வின் ஆட்டம் இழக்காது 2 ஓட்டங்களோடு ஆட்டம் இழக்காதிருந்த வேளையில் ரன் அவுட் முறையில் ஆட்டம் இழப்புகள் வர வாய்ப்புகள் இருந்தாலும் இறுதி நேரத்தில் சிறப்பான ஒரு ஓட்ட எண்ணிக்கையை பெற்றுக் கொடுத்து இறுதிப்பந்தில் ரோமன் பவல் LBW முறை மூலம் ஆட்டம் இழந்து வெளியேற 1 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆகவே நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகளை இழந்து 200 ஓட்டங்களை மாத்திரம் பெற முடிந்தது. பந்து வீச்சு பரதியை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்குமார் இன்றைய தினத்தில் 4 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டம் மாத்திரம் பெற்றுக் கொடுத்து 3 முக்கியமான விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். பெட் கமின்ஸ் 4 ஓவர்களில் 34 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகள். நட்ராஜன் மீண்டும் ஒரு சிறப்பான பந்து வீச்சு பரதினை வழங்கியிருக்கார். உலகின் 20 போட்டிகளிலே இந்திய அணி தேர்வாளர்கள் புறக்கணித்திருந்த போதிலும் 4 ஓவர்கள் 35 ஓட்டங்கள் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியதோடு ஜஸ்வால் மற்றும் சிம்ரன் நெட்மேயர் போன்ற வீரர்களை ஆடுகளம் விட்டு வெளியேற்றிருந்தார். ஆகவே மொத்தமாக 8 போட்டிகளில் 15 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்த IPLலிலே குறைந்த போட்டிகளில் 15 விக்கெட்டுகளை கைப்பற்றி அதிகப்படியான விக்கெட்டுகளை கைப்பற்றிய வரிசையில் 1ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றதன் காரணமாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பொறுத்தவரையில் 10 போட்டிகளில் பங்கேற்று 6 போட்டிகளில் வெற்றி, 4 போட்டிகளில் தோல்வி என 12 புள்ளிகளோடு இப்பொழுது 4ஆம் இடத்திற்கு முன்னேறியிருக்கிறது. கடைசியாக நடந்த 2 போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தோல்வி அடைந்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆகவே இந்த போட்டியில் தோல்வி அடைந்திருந்தாலும் ராஜஸ்தான் ராயல் அணி 10 போட்டிகள் பங்கேற்று 8 போட்டிகளில் வெற்றி, 2 போட்டிகள் தோல்வி என 16 புள்ளிகளோடு 1ஆம் இடத்தில்
புள்ளிப்பட்டியலில் யாரும் அசைக்க முடியாத நிலையில் வலுவான நிலையில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் சிறப்பாக செயற்பட்ட 3 விக்கெட்டுகளை கைப்பற்றின்ற புவனேஸ்வர் இந்த நாட்ட நாயகனாக தெரிவான் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் ஒரு விளையாட்டு செய்தியோடு உங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் பதுலை தாஸ். வணக்கம் அன்பு சொந்தங்களே.